ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசல் புல்லட்டில் இன்ஜின் ஆயில் வித் இன்ஜின் ஃபில்டர் வந்து மாற்ற போகிறோம். இன்ஜின் ஃபில்டர் வந்து ஒரு வாட்டி விட்டு ஒரு வாட்டி மாற்றலாம்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றாமல் இந்த 2 வாட்டியுமே மாற்றலை. எதனா காரணம்னு அப்புறம் சொல்கிறேன். டீசல் புல்லட்டில் வந்து ஆயில் மாற்ற போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கழட்ட வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு தான். இந்த ஆயில் லெவல் பார்க்குற ஸ்டிக்கு. எல்லா பைக்லேயுமே ஆயில் லெவல் பார்க்குற ஸ்டிக் இருக்கும். அந்தமாரி இதை வந்து ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு தான் நம்ம வந்து ஆயிலே இறக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆயில் ஃப்ரீயாக இறங்கும். ஃபுல்லாக டக்குன்னு வந்து எல்லாமே வடிஞ்சிடும் ஆயில், பழைய ஆயிலெலாம். 17 நம்பர் ஸ்பேனர் போட்டு நம்ம வந்து இன்ஜினுக்கு கீழே இருக்க இந்த போல்ட்டை கழட்டிங்கன்னா உள்ள இன்ஜினுடைய ஆயில் ஃபுல்லாக வந்து இறக்கிடலாம். கிட்டத்தட்ட 300 லிட்ரு ஆயில் வந்து உள்ளே இருக்குது. ஏன்னா வந்து நான் ஊற்றின ஆயில் ஒன்றும் இன்ஜினில் எங்கேயும் லீக் ஆகிலாம் ஒன்றும் குறைஞ்சலை, இல்லை புகையாகவும் அதிகமாக அடிக்கலை. அதனால் ஆயில் அப்படியே தான் இருக்குது. இதுதான் அந்த 17 நம்பர் ஸ்பேனர் போகிற போல்டு. இன்ஜினை வந்து லைட்டாக ஆட்டி இது பண்ணிங்கன்னா லைட்டாக சுட்டு எங்கன்னா முடுக்கில் இருக்க அந்த எல்லா ஆயிலும் வந்து கீழே இறங்கிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்டர் வந்து நான் அது ஃபில்டருடைய கப்பையும் சேர்த்து மாட்டுறேன். நானும் சென்டர் சேண்டில் சைடு சேண்டு போட்டேன். சைடு சேண்டு போட்டு பார்த்துட்டு வேலைக்கு ஆகலை. கடைசியில் பம்பரில் வச்சு சாய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பீஸை வச்சு அந்த கப்பு வந்து என்னாச்சுன்னா ஸ்பேனர்லேருந்து ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது. அதையும் நானும் ஒரு 2-3 மெக்கானிக்கிட்ட சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆயில் ஃபில்டரை 2 வாட்டி ஒரு டைம் மாற்றிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளே இந்த வாட்டி மாற்றிடலான்ட்டு இதை வந்து ஒரு இரும்பு பீஸை வச்சு அது எந்த பக்கம் தட்டினா லூஸ் ஆகுமோ அந்த பக்கம் தட்டி லூஸ் பண்ணி கட்டிட்டேன். இந்த கப்பை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்க. இப்போ வந்து அந்த கப்புக்கு உள்ளே தான் வந்து அந்த ஃபில்ட்ரு இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீசல் புல்லட் இன்ஜினுடைய இன்ஜினில் இருக்க ஆயில் ஃபில்ட்ரு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனில் இருக்குது பார்த்துங்க. அது ஒரு ஃப்ரிங்கு வந்து அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீஸ் தூக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த ஃப்ரிங் உட்கார மாதிரி இருக்கும். இப்போ வந்து பழசையும் புதுசையும் கம்பேர் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ வந்து இதில் இருக்கிறது அலுமினிய கப்பு, இதில் வந்து மரம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஸ்பேனர் போடுற அந்த இதுவே வந்து தேஞ்சு போச்சு. அதனால் கழட்டவே முடியல. அதனாலேயே வந்து மெக்கானிக்கை வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுறது, இன்ஜினுடைய ஆயில் ஃபில்ட்ரு மாற்ற ரொம்ப பால் மாறினாங்க. 2 வாட்டி ஆயில் மாற்றிட்டு 2 வாட்டியுமே மாற்றலை. இது 3ஆவது டைம் மாற்றும்போது மாற்றுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஃபில்ட்ரு புதுசாக வாங்கினது தான். இந்த டீசல் புல்லட் வந்து கிரேவ்ஸ் கம்பெனியோட டீசல் புல்லட்டு. இந்த ஃபில்ட்ரு வந்து கிரேவ்ஸ் கம்பெனியுடைய அந்த கம்பெனியுடைய டீசல் ஃபில்ட்ரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் தான் அதில் இருந்தது பழசு. இந்த ஒரு இது மாதிரி தூக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, ஒரு ரிங் மாதிரி. அந்த சைடு தான் ஃப்ரிங் வரும். அந்த ஃப்ரிங் மாரி இருக்குது நம்ம சைடில் இருக்கணும், வெளியே பார்த்த மாதிரி உள்ளே வச்சு அழுத்திட்டு. ஒரு முக்கியமான விஷயம், ஆயில் மாற்றணும்னு ஸ்பீடோமீட்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. நெக்ஸ்ட் டைம் ஆயில் மாற்றத்தை வந்து அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிங்கை வந்து இந்த கப்பில் வச்சுட்டு, இந்த கப்பு வந்து நான் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்பேர்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த கடையில் தான் வாங்கினேன். இது கூடயே வந்து ஒரு லப்பர் வந்தது. இது கூடயே ஒரு லப்பர் வந்தது, ப்ளஸ் வந்து ஃபில்டர் கூட ஒரு லப்பர் வந்தது. ஃபில்டர் கூட வந்த லப்பரை எடுத்து வச்சுட்டு இந்த கப்பு கூட வந்த அந்த கருப்பு லப்பரோட போட்டு டைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த வெட்ரூம் வச்சு அதை தட்டி லூஸ் பண்ணணும்னு பால் மாறிக்கினே வந்து 2 வாட்டியாக வந்து இதனுடைய இன்ஜினுடைய ஆயில் ஃபில்ட்ரு மாற்றாமே போயிடுச்சு. அதனால் அந்த கப்பையே மாற்றிடலாம், நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் மாற்றும் போது ஈஸியாக இருக்குன்னு இந்த கப்பையும் மாற்றிச்சு. இந்த கப்போடைய ரேட்டு வந்து 200 ஆச்சு. இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இருக்குது பார்த்திங்களா, அது 68 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து ஆயிலையும் சுத்தமாக ட்ரை பண்ணியாச்சு. அதனால் ஆயில் ட்ரை பண்ண இந்த 17 நம்பர் ஸ்பேனர் போட்டு அதையும் டைட் பண்ணிடலாம். வண்டி வந்து படுத்துட்ருக்கு. ஏன்னா வந்து ஸ்பேனர் போட்டு கழட்ட முடியல. அதை தட்டி கழட்டணும்னு சொல்லிட்டு தான் வந்து வண்டியை சாய்ச்சேன். இப்போ சாய்ச்சிட்டே தான் இருக்குது வண்டி. அதாவது நம்மளுடைய பம்பரில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆயிலை வந்து நம்ம வந்து இன்ஜினுக்கு வந்து உள்ளே ஊற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தர் கப்பு. இந்த ப்ரீத்தர் கப்பில் இருக்க அந்த ஓஸை கழட்டி விட்டுட்டு ப்ரீத்தர் கப்பை லூஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டைம் வந்து ஆயில் மாற்றுறேன், இன்ஜின் ஆயில். இதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து ஒரு டியூப் போட்டு ஒரு போனல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல ஊற்றுறதுக்கு வாட்டப்படாது. அப்படி ஊற்றும் போது ஆயில் நிறையவே லீக் ஆகும். போன வாட்டியே ஒருத்தர்கிட்ட இங்கே ஒரு தாத்தா வந்து மாற்றினார், பழைய டீசல் புல்லட் மெக்கானிக்கு.
அவர் ஊற்றும் போதே நிறைய ஆயில் கீழே போச்சு. 20W40 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய இது வந்து நான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் காமிச்சிருப்பேன். சிஆர்பி ப்ளஸ்ஸு வந்து சிஆர்பி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம் கேஸ்ட்ராலில் 20W40. அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே அதை கீழே வச்சு காட்டிருப்போம், வேணால் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த மாதிரி பச்சை கலர் டப்பா பார்த்தாலே தெரிஞ்சிடும் 20W40 அது வந்து சிஆர்பி ப்ளஸ்ன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் ஊற்றிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக 1:30 வரணும். இதில் பார்த்தீங்கன்னா 1:30ன்ற அளவே இல்லை. 1.5 லிட்ரு அப்படி இல்லைனா 1.5 லிட்ரு கம்மியான 250 ml இருக்குது. இப்போ வந்து இந்த ஆயில் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து எடுத்து வச்சிட்டேன். எதுக்காகனா கிளச் பிளேட்டுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 200 ml எடுக்கிறேன். 200 ml ஜூஸ் பாட்டிலில் வந்து 200 ml ஊற்றிட்டுனா அதில் ஒரு அரை போயிடுச்சு, ஒரு 200 போயிடுச்சு. அப்போ வந்து 700 போனால் மிச்சம் 300 இருக்கும். அப்போ ஏற்கனவே 1 லிட்டர் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 300 சேர்த்தா 300 1 லிட்ரு 300 ml வந்து ஊற்றிருக்கோம் இன்ஜினுக்கு. இது வந்து கம்பெனி டீசல் புல்லட்டில் வந்து இன்ஜினுக்கு வந்து 1,200ன்னு சொல்கிறாங்க. இந்த புல்லட் பார்த்திங்கன்னா என்டோஸ்மெண்ட் புல்லட் தான். இது வந்து 1,300 ஊற்றிருக்கோம். இது ப்ரீத் இருக்கப்போ டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. இப்போ வந்து வண்டியுடைய இன்ஜின் ஆயில் வந்து நம்ம மாற்றியாச்சு. அதே மாதிரி இன்ஜின் ஆயிலு, அதாவது கிளச் பாக்ஸ் ஆயிலு, இந்த மாதிரி வந்து எல்லா ஆயிலையுமே வந்து மாற்றணுன்னா மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இன்ஜின் ஆயிலை ஊற்றினதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஆயில் பார்க்குற அந்த ஸ்டிக்கை வந்து அதில் வச்சு லாக் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.